பிஎஸ்சிஎல் முதலீட்டாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். பிஎஸ்சிஎல் ரீஃபண்ட் விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட ஆரம் லோதா கமிட்டியானது இதுவரை, அதாவது மார்ச் 31, 2025 வரைக்கும் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 20,000 வரைக்கும் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு நடைமுறைன்னு பார்த்தீங்கன்னா, 2019ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட ஆரம் லோதா கமிட்டியானது பிஎஸ்சிஎல் முதலீட்டாளர்கள் தங்களுடைய ஆவணங்களை இணையதளம் வழியாக பதிவு பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் பதிவு பண்ணவங்களுக்கு தான் இப்போதைக்கு 20,000 வரை உள்ள முதலீட்டாளருக்கு கிட்டத்தட்ட 22,16,132 சரியான ஆவணங்களை பதிவு செஞ்ச முதலீட்டாளருக்கு 1,163 கோடியே 3 லட்சத்தை பேமெண்ட்டாக பண்ணியிருக்கிறோன்னு சொல்லிட்டு பிஎஸ்சிஎல்லுடைய இணையதள பகுதியில் தெரியப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பணம் வரல, ஒரு சில ஆவணங்கள் தவறாக இருக்கும் பட்சத்தில் அது எடிட் ஆப்ஷன் மூலமாக சரி செய்யக்கூடிய வாய்ப்பும் கொடுத்துருந்தாங்க. அந்த வாய்ப்பு என்பது பார்த்தீங்கன்னாக்கா ₹1 19,000 வரை உள்ள முதலீட்டாளருக்கு மார்ச் 14, 2024 ஜூன் 13, 2024 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அதில் நிறைய பேர் பதிவு பண்ணியும் இது வரைக்கும் பேமெண்ட் ஆகலை அப்படின்ற தகவல் நிறைய இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு எல்லாமே ஒரு விடிவு காலம் இப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணியிருக்கேன். சில நாட்களுக்கு முன்பு நோடல் ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது இதை ஒரு பெரிய குறையாகவே நம்ம கிட்ட எடுத்து வச்சார் அவர். என்னன்னாக்கா எடிட் ஆப்ஷன் கொடுக்குறோம், மக்கள்கிட்ட சரியான முறையில் விழிப்புணர்வு இல்லை. எனக்கா ஒரு 100 பேருக்கு எடிட் ஆப்ஷன் கொடுக்குறோன்னா அதில் ஒரு 50 பேர் எடிட் ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. எங்களால் பேமெண்ட் பண்ண முடியல. அந்த எடிட் ஆப்ஷனுக்கான பேமெண்ட்டும் எங்கள் கைவசம் இருக்குது, பட் அது சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி குறையாக சொன்னார். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு நம்ம கேட்கும்போது, 2019 பதிவு பண்ண டேட்டா எல்லாமே சிஸ்டம் வழியாக தான் சரி பார்க்குறாங்க. ஆன்லைன் சிஸ்டம் வழியாக தான் சரி பார்க்குறாங்க. அந்த ஆன்லைனில் அந்த ஆவணங்கள் சரியாக தெளிவாக இல்லை. ஒருவேளை நேம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற பேன் கார்டு, மற்றபடி பேங்க் டீட்டெயில்ஸு, மற்றபடி பிஎஸ்எல் சர்டிஃபிகேட், இது எல்லாமே நேம்க்கு ஒரு சில ப்ரொனன்சியேஷன் எல்லாம் வேரியேஷன் ஆகும்போது அதை சிஸ்டம் ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்ற தகவல் சொன்னாங்க. இதுக்கு என்ன நீங்கள் சொல்யூஷன் எடுக்க போகிறீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வினா எழுக்கும் போது அவங்க சொன்னாங்க, இப்போ மேனுவல் ப்ராசஸ் போயிட்டுருக்கு சார். கிட்டத்தட்ட 19,000 வரை உள்ள முதலீட்டாளர்களுக்கு யாராடி எடிட் ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணி அது மிஸ்மேட்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டு பேமெண்ட் இஷ்யூஸ் பெண்டிங்கில் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் இப்போ மேனுவல் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. இது ஒரு மாதத்தில் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் அவங்களுக்கெல்லாம் பேமெண்ட்டு எடிட் ஆப்ஷன் எல்லாமே நாங்கள் செலுத்தக்கூடிய ஒரு வசதியை இப்போ செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட தெரிவித்தார். இதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னாக்கா இப்போ எடிட் ஆப்ஷன் யார் கம்ப்ளீட் பண்ணி பேமெண்ட் வரலையோ அவங்களுக்கான மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது. ஏன்னாக்கா எடிட் ஆப்ஷனையும் திரும்ப அவங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. அவங்க வங்கி கணக்கு சரி பார்த்து பேமெண்ட்டை போடக்கூடிய ஒரு இஷ்யூஸை மட்டும் தான் எங்கள் முன்னாடி எடுக்க போகிறாங்க. முன்ன சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த வெரிஃபிகேஷன் மூலமாக ரிஜெக்ட் ஆகிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அப்படி பெண்டிங்கில் வச்சுட்டாங்க எடிட் ஆப்ஷன்ன்ற மாதிரி. இப்போ அப்படி இல்லை. அந்த எடிட் ஆப்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 50% பேர் கூட சக்ஸஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை என்ன இருக்குது ரிஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சில நேமில், அதாவது நேமில் சின்ன சின்ன ப்ரொனன்சியேஷன் எல்லாம் வேரியேஷன் ஆகுது, இனிஷியல் முன்னாடி பின்னாடி வேரியேஷன் ஆகுது. இது எல்லாமே சிஸ்டம் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நோடல் ஆஃபீஸர் சொன்னார். அதெல்லாம் மேனுவல் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இன்னொரு 1 மந்தில் இவங்களுக்கான பேமெண்ட்டை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தகவல் சொன்னார். அடுத்தபடியாக பார்த்தோன்னாக்கா அந்த பிஎஸ்எல் ரீஃபண்ட் விஷயத்தில் இருக்கக்கூடிய லேண்ட் அலாட்மெண்ட் கேஸு, அக்லாஜ்மெண்ட் கேஸு, இது எல்லாமே நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட வேணா எழும்போது அதற்கான ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காரு. பின்னாடி பாருங்கள், ஆடியோ வருது, அவர்கிட்ட பேசின ஆடியோ. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆடியோவை நீங்கள் கேதர் பண்ணுங்கள். பிஎஸ்சிஎல் முதலீட்டு திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சிருந்து இது வரைக்கும் பேமெண்ட்டு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுச்சுன்னா இந்த ஆடியோவை கேளுங்க. உங்களுக்கான பேமெண்ட் எப்படி நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்கக்கூடியவராக தான் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நோடல் அதிகாரிகளிடம் பேசியிருக்கிற அந்த ஆடியோ என்ன மாதிரியான ஒரு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்குதுன்னு பார்ப்போம். நாங்க தமிழ்நாட்டுல இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்க. பிஎஸ்சிஎல் விஷயத்துக்காக நாங்க கால் பண்ணிருக்கிறோம் மேடம். ஓகே மேடம், இப்போ இன்வெஸ்டர்ஸ்னுடைய நிறைய எடிட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பேமெண்ட் கிடைக்காம இருக்கு. இப்போ என்னுடைய மதர் உள்பட நிறைய பேர் கிடைக்கல. இது என்ன மாதிரி ஒரு விஷயம்னா, பிஎஸ்சிஎல் பாண்ட்ல ஒரு அதாவது இனிஷியல் முன்னாடி இருக்கு, மற்றபடி பேங்க், ஆதார், பேன் இதுல எல்லாமே இனிஷியல் பின்னாடி இருக்கு. ஓகே ஓகே இந்த மாதிரி இஷ்யூஸ்க்காக திரும்ப திரும்ப எடிட் ஆப்ஷன் வந்துட்டே இருக்குது. இப்போ பிஎஸ்சிஎல் பாண்டை பொறுத்த வரைக்கும் அது எங்களுடைய எவிடன்ஸ் கிடையாது. அந்த டைம்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ன்ற மாதிரி நாங்க பே பண்ணோம். அதை ரைட் சார்.
அப்படியே இருக்கும்போது அதை வந்து ஒரு இதா வந்து நீங்க கன்சிடர் பண்ணிட்டு பேமெண்ட் இஷ்யூஸ்ல கொஞ்சம் காலதாமதம் நாங்க ஆகுது. அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அது வந்து சிஸ்டம் ரிஜெக்ட் ஆகுறது. அதனால நாங்க அதுல மேனுவலி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இந்த மாதிரி மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ்க்கு இந்த விஷயம் இனிஷியல் அவங்களுக்கு புரியறது. ஏன்னா நான் வந்தப்புறம் இதை நோட்டீஸ் பண்ணப்புறம் நான் கொஞ்சம் அதுல டீட்டெயிலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சிஸ்டம் ரிஜெக்ட் ஆயிடும் சார், அதனால மேனுவலி பண்றோம். கொஞ்சம் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல 1 or 2 monthsல கொடுத்துருவோம் சார். அந்த மாதிரி இனிஷியல் மட்டும் தான் இஷ்யூ தான். வெங்கட்ட லட்சுமி அம்மான்னு இருக்கும், வெங்கட்ட லட்சுமின்னு இருக்கும். அது வந்து ஒரு எனக்கு அங்க தெலுங்கு ஆளுங்கெல்லாம் அம்மான்னு அம்மான்னு சேர்த்து அப்பா அப்பான்னு சேர்த்து இருக்கும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க கன்சிடர் பண்ண மேடம். கண்டிப்பா சார். நான் 2 பேரை போட்டிருக்கேன் சார் இதுல. அவங்க மேனுவல எல்லாமே பாத்துட்டு இருக்காங்க. மாதிரி பேரு, இந்த அம்மா சல்யூட்டேஷன் ஏதாவது இருந்தா, இந்த இனிஷியல் எக்ஸ்பான்ஷன் ஓகே. ஒரு இடத்துல எக்ஸ்பேண்டா இருக்கும், ஒரு இடத்துல சுருக்கி எஸ்னா எஸோட சுப்பிரமணியம்னு இருக்கும், எஸ்னா அது பாத்துட்டு இருக்கோம் சார். இப்ப நாங்க 19,000 to 20,000 லேட்டஸ்ட் பேமெண்ட் பண்ணிருக்கோம். ஆமா, இது 10,000லயே பிரச்சனை இருக்கு மேடம். 10,600லயே. ஏன்னா ஆல்ரெடி பல முறை வந்து பேங்க் டீடைல்ஸும் நான் எடிட் ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணி பார்த்துட்டேன் மதர்து. இப்ப இந்த நாங்க அப் டு 19,000ல எடிட் ஆப்ஷன் கொடுத்திருந்தோம். அப்ப நீங்க பண்ணிருந்தீங்களா சார்? அப்ப ஆமா பண்ணிருந்தேன் மேடம். மறுபடியும் வந்து பேங்க் டீடைல்ஸ் தப்பா இருக்குதா சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து யூ போட்டுங்க. யூ 160 யூ 160 ஓகே 35 35 11 11 96 96 160 35 11 96. அவங்க பேரு? எஸ் மேம், வெங்கட்ட லட்சுமி அம்மா. பட் வந்து பாண்ட்ல வந்து வெங்கட்ட லட்சுமின்னு இருக்கு. ஓகே ஓகே, நான் இது பாக்குறேன் சார். இது அந்த லிஸ்ட்ல இருக்கான்னு பாக்குறேன். இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூனா கண்டிப்பா பேமெண்ட் வந்துரும். ஆனா கொஞ்சம் ஒரு பிகாஸ் நிறைய இருக்கு இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ். அதனால மேனுவலி பாக்குறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 1-2 months எடுக்கும். எங்களுடைய இது எப்படின்னா, நீங்க வந்து ஆக்சுவலா வந்து பேன் கார்டுல எப்படி இருக்கோ அப்படி நேம் நீங்க கன்சிடர் பண்ணாவே அந்த பேமெண்ட் இஷ்யூஸை சீக்கிரம் முடிக்கலாம் மேடம். ஏன்னா பிஎஸ்எல் சர்டிபிகேட் வந்து ஒரு நிறைய பேருக்கு முதல்ல பேன் எடுத்தவங்களுக்கு எல்லாம் வந்து எங்க வீட்லயே ஃபேமிலியே எல்லாருமே நான் சவுத் இந்தியன், அதனால எங்க ஃபேமிலிலே நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கு. இப்போ ஆதார் எடுக்க போனா பேர் மேட்ச் ஆகாது, அப்பா பேரு அந்த மாதிரி இனிஷியல் எக்ஸ்பான்ஷன். அந்த இஷ்யூ ஐ அண்டர்ஸ்டாண்ட். மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ, வேற எதுவும் டிஃபரன்ஸ் இல்லைன்னா இந்த பேமெண்ட் த்ரூ ஆயிடும் சார். ஒரு இல்லைங்க மேடம். இப்போ என்னன்னாக்கா இப்ப ஆதார் வச்சு ஏதாவது பேமெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா மேடம் இனிமேல? சார் இப்போ இருக்க சிஸ்டம் மாத்த முடியாது. இனிமே வர அப்ளிகேஷன்ஸ் வேணா அது எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் தான் மேட்ச் ஆகணும். ஏன்னா பேங்க்ல பேமெண்ட் போகணும், பேங்க் அக்கௌண்ட் மேட்ச் ஆகணும். அதனால இப்ப ஆதார் சிஸ்டம் தான் இனி ஃபுல்லா சிஸ்டமே சேஞ்ச் பண்றது. அது எவ்வளவு பிராக்டிகல்னு எனக்கு தெரியல. அது கொஞ்சம் இப்ப இந்த எடிட் ஆப்ஷன் குடுக்குறீங்களா, அதுக்குள்ள கூட நீங்க வந்து ஆதார் வந்து கேதரிங் பண்ணலாம் இல்லையா, அப்லோட் பண்ண சொல்லி? அதான் எல்லாமே இப்ப இன்ஃபர்மேஷனும் எல்லாத்துட்டையும் போறது இல்ல. கொடுத்தவங்களது வந்து இப்ப கொஞ்சம் பேருக்கு இப்ப நாங்க ஏதாவது ஆட் பண்ணாலும் எடிட் ஆப்ஷன்லயே ரொம்ப குறைவா ஆளுங்கன்னா சேஞ்ச் வேற யாராவது ஒரு 50% கூட சேஞ்ச் பண்றது இல்ல. பேங்க் அக்கவுண்ட் வேற யாராவது அக்கவுண்ட் கொடுத்துறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இத சால்வ் பண்றதுக்கு வேற ஏதாவது சார் இதுல வந்து சார் இப்ப ஸ்பெல்லிங் இப்ப வெங்கட் லட்சுமி அது கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் மேட்சிங் கூட நாங்க ரொம்ப பாக்குறது இல்ல. 50% மேட்சிங் தான் பாக்குறோம். 50% மேட்சிங்லயே வந்து இந்த இனிஷியல் முன்னாடி பின்னாடி இருக்கிறதுல வந்து அது சேஞ்ச் ஆயிடுது. லெஸ் தென் 50% ஆயிடுது. 100% மேட்ச் பண்ணி கொடுக்கறது இல்ல. அப்போ கொஞ்சம் லீனியன்டா தான் இருக்கு சார் ஆல்ரெடி. மேல பண்றது கொஞ்சம் கஷ்டம். சாட்டிஸ்பாக்சன் இருக்காது வெளியே. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்கான ஆளை போட்டு அதுல ஒர்க் அவுட் பண்ணி நீங்க இதுல ரிசல்ட் எடுக்கணும்ன்ற மாதிரி தான் பண்றீங்க. 50% பேர் தான் எடிட் ஆப்ஷனே கம்ப்ளீட் பண்றாங்கனாக்கா அப்ப மீதி 50% பணம் கொடுக்க முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருக்கும் உங்களுக்கும். கண்டிப்பா சார். எங்களுக்கு இது ஏன்னா நாங்க பாக்குறோம் இந்த மாதிரி எல்லாம் ஆளுங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, மக்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்ட்டு தான் இருக்கு. எல்லாருக்கும் ரீச் பண்ண முடியறது இல்லையே. இப்பதான் சேல் ஆரம்பிச்சிருக்கோம் சார். நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஆட்ஸ் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா நாங்க இப்பதான் சேல் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி சார். கண்டினியூஸ் சேல் நடந்துட்டு இருக்கோம்.
ஓகே. அப்போ கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வந்ததுன்னா வந்து நம்ம இன்னும் எலாபரேட்டா இன்னும் கொஞ்சம் லிபரலா ஃபண்ட்ஸ் ரீஃபண்ட் ஆரம்பிக்கலாம். இந்த ரீஃபண்ட் விஷயத்த இப்ப வந்து ஆன்லைன்ல தான் இருக்கு மேடம், எப்பவுமே இல்ல ஆஃப்லைன் ஏதாவது சான்சஸ்? சார் கோர்ட் ஆர்டரே அப்படிதான் சார், ஆன்லைன் தான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா கண்ட்ரில எல்லா இடத்துல இருந்தும் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த ஆஃப்லைன்ல வந்து இந்த ரிஸ்க் அவங்களுக்கு போய் சேராது, இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் ஜாஸ்தி. ஆஃப்லைன் பண்ண ஆரம்பிச்சா தென் ரொம்ப டிஃபிகல்ட் சார். இன்வெஸ்டர்ஸும் நிறைய இருக்காங்க. அப்ளிகேஷன்ஸே 1.5 crore இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போதைக்கு இன்னும் வந்து 4.25 crores கிட்ட அப்ளை பண்ணாமே இருக்கிறாங்க. கரெக்ட் சார். அது இந்த இவங்கள ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு கொடுக்காம இன்னும் அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணா அதுவும் ஆமா நாட் ஃபேர் ஆன் ஆல்ரெடி அப்ளை பண்ணிருக்கவங்களுக்கு. அப்போ நீங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பாண்டு லாஸ்ட் பில்லு அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணீங்கன்னாவே இது ஈஸியா முடிக்கலாம் மேடம். ஏன்னாக்கா உங்ககிட்ட டீடைல்ஸ் இருக்கு, பிஎஸ்எல் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான டீடைல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் பார்த்தோம், எல்லா யூனிஃபார்மா பேமெண்ட் இல்லாம இருக்கவங்களும் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் ரெசிப்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் அமௌண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அதனாலதான் கமிட்டி வந்து எல்லா ரெசிப்டும் வேணும் அப்படின்னு எத்தனை ரெசிப்ட் போட்டு. இல்ல மேடம், அந்த மாதிரி இருக்காதுங்களே. ஏன்னா இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் புக் கட்டும் போது பாண்டு கொடுக்குறாங்க, ரெண்டாவதுக்கு வந்து ரெசிப்ட், ரெண்டாவதுல இருந்து அவர் எத்தனை ரெசிப்ட் கட்டுறாரோ அதுக்கான ரெசிப்ட் தான் கொடுப்பாங்க. கம்பெனிலே பார்த்தீங்கன்னாக்கா 50வது பில்லு கட்டி முடிச்சாதான் 51வது பில்லு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுல பாத்திருக்காங்க சார், கமிட்டி பாத்திருக்காங்க. அதனால இதை டிசைட் பண்ண எனக்கு இன்ஃபர்மேஷன் சார். நான் 2 years தான் நான் இங்க இருக்கேன். அதுக்கு முன்னாடியே இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கயோ கொஞ்சம் இன்ஸ்டன்சஸ் அந்த மாதிரியும் இருந்திருக்கு. பேமெண்ட் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸும் இருந்திருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாம. அது அந்த ரீசன்னாலதான் வந்து எல்லா ரெசிப்டும் போடுங்க அப்படின்னு. அது அப்போ எல்லா ரெசிப்டும் போட்டா கண்டிப்பா வந்து யாருக்குமே பணம் கரெக்டா சேராது மேடம், இருக்கிற உண்மை தான். ஏன்னாக்கா அது நீங்க கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அந்த கம்பெனி வந்து எப்படி பணம் கொடுத்துருந்தாங்கனாக்கா ஃபர்ஸ்ட் பாண்டோ லாஸ்டா இன்ஸ்டால்மெண்ட் கட்டினா ரெசிப்டும் கொடுத்தா முழுமையான பணம், லாஸ்ட் ரெசிப்ட்ல என்ன நம்பர் வருதோ அதுக்குரிய பணம் மொத்த பணமும் சேரும். இந்த மாதிரி தான் இருந்தது. சொல்லுங்க எங்க சைட்ல இருந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னாக்கா கண்டிப்பா வந்து இதை வந்து சக்சஸே பண்ண முடியாதுங்க. சொல்றேன் சார், நான் கமிட்டிட்ட இது ஜெனரலி மீட்டிங் கண்டக்ட் ஆகப்போ வந்து இந்த மாதிரி சஜஷன்ஸ் வரதெல்லாம் கமிட்டி அஜெண்ட் பண்ணுவோம். ஏதாவது சேஞ்சஸ்னா நாங்கள் இன்டிமேட் பண்றோம் சார். சேல் ஒழுங்கா நடந்து அதுல ஃபண்ட் வந்தா வந்து நம்ம எல்லா ஆப்ஷன்ஸும் திங்க் பண்ணலாம். எக்ஸஸா இருக்கு ஏன் வச்சிருக்கணும், இந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லீனியன்ட்டா எல்லாருக்கும் கொடுத்துடலாம். கண்டிப்பா. ஆனா ஃபண்டே கம்மியா இருக்கப்போ வந்து எல்லாமே கிளியரா இருக்க கேசஸ் கோர்ட்ல ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணுவோம் சார். இந்த 2 ஆப்ஷன் இருந்தப்பறம் ரிப்போர்ட்டும் எவ்வளவு ஃபண்ட் வந்திருக்குன்னு எல்லாம் டீடைல்ஸ் அதுல இருக்கும். நெக்ஸ்ட் பேமெண்ட் மேடம்? நெக்ஸ்ட் பேமெண்ட் இந்த ஃபண்ட்ஸ் கொஞ்சம் வந்தாதான் சார் நெக்ஸ்ட் பேமெண்ட். இதுதான் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன இந்த இனிஷியல் இஷ்யூ ரிசால்வ் பண்ணலாமான்னு பார்த்துருக்கோம் சார். இல்ல கொஞ்சம் பேருக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆயிடும், ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதுல பேமெண்ட். அதுல இன்னும் எடிட் ஆப்ஷன் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் பண்றதுக்கு இல்ல. ஆமா, ஏன்னா இப்போ அந்த எடிட் ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணவங்களே திரும்ப 2-3 முறை எடிட் ஆப்ஷன் வந்துட்டே இருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல இந்த மாதிரி இனிஷியல். ஏன்னா சிஸ்டம் ரிஜெக்ட் ஆயிடுது, சிஸ்டம் பேஸ் தான் இந்த மேட்ச் ஆகுதா பேங்க் அக்கௌண்ட்டும் அதுவும். ஓகே, அது கொஞ்சம் ஏதாவது மேனுவலா நீங்க பண்ணாக்கா அது கொஞ்சம் சக்சஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பண்றோம் சார், வில் டெஃபினெட்லி டு சார். ஓகே மேடம். இந்த லேண்ட் அலாட்மெண்ட் கேஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்க என்ன லெவலுக்கு பேமெண்ட் எடுக்கிறீங்களா அதில் கொஞ்சம் இஷ்யூஸ்? இப்போதைக்கு ஒன்றும் டிசைட் பண்ண முடியறது இல்ல. இந்த கிளியர் கேசஸ் பார்த்துட்டு அப்புறம் லேண்ட் அலாட்டட் பார்க்கலாம். அதுக்கு ஏதாவது வே அவுட். ஏன்னா நிறைய பேர் சொந்தமாகவும் சொல்லியிருக்காங்க பிஎஸ்எல் டேட்டால லேண்ட் அலாட்டட்ன்றது. இந்த மாதிரி 2 டைப் லேண்ட். இல்லைங்க மேடம், இப்போ வந்து நான் கமிட்டியை குறை சொல்றேன்னு நீங்க தவறா நினைக்க வேண்டாம். ஒரே ஒரு இஷ்யூஸ் வந்து ஆன்லைன்ல 2019 அப்ளை பண்ணும்போது கமிட்டி பண்ண ஒரு மிஸ்டேக் வந்து லேண்ட் அலாட்மெண்ட் எஸ் ஆர் நோ கேட்ட இடத்துல எஸ்ன்னு கொடுக்கறவங்களுக்கு அந்த லேண்ட் அலாட்மெண்ட் டாக்குமெண்ட்டை வந்து நீங்க அப்லோட் பண்ண சொல்லியிருக்கணும். கரெக்ட். இதெல்லாம் ஆஃப்டர் தாட் கண்டிப்பா பண்ணிருக்கணும். எல்லாருக்கும் ஒரு அலர்ட்டாவது வந்திருக்கும் என்ன கேக்குறாங்கன்ட்டு. இப்ப நிறைய பிரவுசிங் சென்டர்ல கொடுத்த உடனே அவங்க பாண்ட பார்த்தாங்க, பாண்ட்ல வந்து இந்த இதோட ஸ்கொயர் யார்ட்ஸ் லேண்ட வாங்கறதுக்காக இந்த பணத்தை கட்டுறன்ற மாதிரி இருக்கு. அதை ஸ்கொயர் யார்ட்ஸ் போட்டு எஸ் போட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் பேமெண்டே ஆகல.
இதுல கமிட்டி கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்து எஸ்ன்னு கொடுத்தாவே அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுன்ட்டு ஒரு இது கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து இது நிறைய விழிப்புணர்வு இருந்திருக்கும். ஒரு ஹிண்ட் வந்திருக்கும். ஆமா. பார்க்கலாம் சார், கன்சிடர் பண்றோம். இந்த Okay. இன்னும் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வந்தப்புறம் இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். ஓகே ஓகே. எனக்கு அப்போ கொஞ்ச நாளுக்கு வச்சு ஒரு இது ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்த வில் சி ஒரு மாசத்துக்குள்ள இந்த பேமெண்ட் முடிக்க பாக்குறோம். இந்த இனிஷியல் இஷ்யூஸ். சரி மேடம். இல்ல மேடம், இப்போ நான் நிறைய டைம் கால் பண்ணும்போது எனக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷும் அந்த அளவுக்கு தெரியாது. பட் வந்து நாலேஜ் வைஸா ஓகே மேடம் எனக்கு. பட் வந்து உங்ககிட்ட நான் கான்டாக்ட் பண்றது பெரிய விஷயமா இருக்கு. சார் என் செக்ரட்டரி எடுப்பாங்க, அவங்க Okay. ஹிந்தி தான் பேசுவாங்க. ஆ அப்போ நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க தமிழ் பேசணும்னு சொல்லுங்க. ஓகே. ஓகே, அப்போ இதர் அவங்க என்கிட்ட பேச வைப்பாங்க, வேற யாரும் இல்ல தமிழ் பேசுறவங்க. கட் பண்ணிடுறாங்க மேடம், போன் கட் பண்ணிடுறாங்க. அதுதான் உங்களுக்கு நானும் நிறைய தொந்தரவு கொடுக்க கூடாது. பட் வந்து இருந்தாலும் நம்ம சைடுல பேஸ் பண்ற பிரச்சனை வந்து உங்ககிட்ட தான் நாங்க சொல்ல முடியும். இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் சர்வ் பண்றதுக்கு தான் நாங்க இங்க இருந்து சேலரி வாங்கிக்கிறோம். அதனால பேசுறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல. நான் சொல்லி வைக்கிறேன் சார். ஐ வாண்டட் டு ஸ்பீக் இன் தமிழ் சொன்ன போதும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வைக்கிறேன். அப்படி யாராவது கேட்டிருந்தாங்கன்னா என்கிட்ட பேச வைக்க சொல்லி. இல்ல அவங்க வேலை அதுதான் சார். எனக்கு நான் வேறையும் மேட்டர்ஸ் பாக்குறேன், அதனால எனக்கு ஃபுல் டைம் எல்லா கால்ஸையும் எடுக்க முடியாது. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க எனக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சுக்கிறேன், என்கிட்ட பேச வைக்க சொல்றேன். நான் உங்களுக்கு இஷ்யூ இருக்காது. என் பேர் தர்மதுரைங்க மேடம். இங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து பேசுறேன் நானு. ஆமாங்க மேடம். இது ஒசூர் மேடம். எந்த ஊர்ல இருந்து? ஒசூர். ஒசூரா? ஆமாங்க. அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே. நீங்க கால் பண்ணீங்கன்னா சொல்லுங்க சார், மேடம்கிட்ட பேசணும், தமிழ்ல பேசணும்னு சொல்லுங்க. நான் அவங்க கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வைக்கிறேன். ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே சார், ரைட் சார், தேங்க்யூ.